ஓகே, அப்போ இன்றைய அடுத்த பகுதிக்கு நம்ம போவோம். இப்ப இதுவரையும் விளங்காமல் இருந்தால் கூட பரவாயில்லை, இப்போது இருந்து சரியா தெரிஞ்சா ஓகேவாகிரும். இப்ப சரியா கவனிச்சுக்கோங்க. இப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு சொல்ல போறோம். ஒரு நிகழ்ச்சி, ஒரு 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 மாணவன் ஏ லெவல் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு நடக்கிற ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிகளை நீங்க தெளிவா நினைவு வச்சு கொண்டீங்க என்றால் இஃப் என்கிற பாடம் தெளிவாக விளங்கும். கட்டாயமாக பாடசாலைகள் உங்களுக்கு கொடுத்த அந்த வித்தியாசமான அறிவை விட தாண்டி இப்போ நான் சொல்ல போற விஷயம் உங்களுக்கு புதிதாக இருக்கும் அப்படின்னு ஓகேவா? இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு நிகழ்ச்சி ஒரு ஏ லெவல் முடிஞ்சது, ஆஃப்டர் ஏ லெவல், ஓகேவா? ஒரு பெண் இருக்கிறார், ஒரு கேர்ள் ஒன்று இருக்கா, ஃபுல் ஃபேஷனே கேர்ள் ஒன்று இருக்கிறார். ஓகே இருக்கிறாள், ஓகே. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம பார்ப்போம். ரைட். உங்களுக்கு விலங்குன்னு நினைக்கிற தெரியுதுன்னு நினைக்கிறவங்கள உங்களுக்கு தெரியுதா இருக்கும். இப்ப ரைட், ஒருத்தர் இருக்கார், ஒரு கேர்ள் ஒன்று இருக்குது, ஒருத்தர் இருக்கார். இவர் வந்து ஏதோ சொல்றார், ஓகேவா? இவர் வந்து ஏதோ சொல்றார். என்ன சொல்றார் அப்படிங்கிறது தான் இஃப்னுடைய பாடத்தின் முதல் ஆரம்பம். இப்ப நான் முதலாவது சொல்றேன், இவர் என்ன சொல்றார் அப்படிங்கறத தமிழில் சொல்றேன், ஓகேவா? எழுதி வச்சுக்கோங்க. தமிழ்ல சொல்றாரு, உங்களுக்கு விளங்கும். ரைட்டா? இப்போ ஒரு ஆஃப்டர் ஏ லெவல், இப்ப இல்ல, படிக்கிற வயசுல இல்ல, ஓகேவா? படிச்ச பிறகு, ஏ லெவலுக்கு பிறகு ஒரு கேர்ள் ஒன்று இருக்குது, ஃபுல் ஃபேஷனு. சோ ஒரு பாய் ஒன்று இருக்கிறார், ஓகேவா? அவர் ஏதோ சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னு பாப்போம். எழுதி வச்சுக்கோங்க தமிழ். இதுதான் டைப் 1 அப்படின்னு படிக்க போறோம். நம்ம படிக்க போற பாடம் வந்து டைப் 1, முதல் பகுதி, ஓகேவா? எழுதி வச்சுக்கோங்க தமிழ்ல. நீ விரும்பினால் நான் உன்னை மணப்பேன். நீ விரும்பினா நான் உன்னை கட்டிக்கொள்ற, நீ விரும்பினா நான் உன்னை கட்டிக்கொள்ற, நீ விரும்பினா நான் உன்னை கட்டிக்கொள்றேன், திருமணம் செய்கிறேன், ஓகேவா? நீ விரும்பினால் நான் உன்னை திருமணம் செய்வேன். இப்ப யோசிச்சு பாருங்க இந்த நிகழ்வை. இந்த நான் உதாரணங்கள் வந்து இது சிரிக்கிறதுக்காகவோ மட்டுமல்ல, இதனூடாக சரியா விளங்கி கொள்ளணும்னு சொல்றேன். டைப் 1 என்றால் என்ன அப்படின்னு சரியா புரிஞ்சுக்கோங்க. டைப் 1 அதாவது இஃப் அப்படிங்கிற பாடத்துல நம்ம படிக்க வேண்டிய முதல் பகுதி டைப் 1. டைப் 1 என்ன? டைப் 1 என்றால் நிகழக்கூடியவை. டைப் 1 அப்படின்ற தலைப்பு போட்டு எழுதிக்கோங்க. நிகழக்கூடியவை, நடக்கக்கூடியவை. இன்னும் நல்ல விஷயம், நடக்கக்கூடியவை. இப்ப அவர் வந்து அந்த கேர்ள்கிட்ட சொல்றாரு, என்ன சொல்றாரு? நீ விரும்பினால் நான் உன்னை மணப்பேன். இப்ப கூட அந்த கேர்ள் ஓகே சொன்னா அவர் மேரி பண்ணுவார், நடக்கலாம். நான் சொல்றேன், மழை பெய்தால் நான் குளிப்பேன். மழை பெய்தால் நான் குளிப்பேன். இப்ப கூட மழை பெய்யட்டும், நான் குளிச்சு காட்டு, நடக்கலாம். நான் உங்களுக்கு சொல்றேன், இன்னொரு 3-4 மாதங்கள் இருக்கின்றன, 3-4 மாதங்கள் இருக்கின்றன. அப்ப நான் சொல்றேன், நீங்க நன்றாக படித்தால், நீங்கள் நன்றாக படித்தால் பரீட்சையில் சித்தி பெறுவீர்கள். நீங்க நல்லா படிச்சா எக்ஸாம் பாஸ் பண்ணுவீங்க. இப்ப கூட நீங்க நல்லா படித்தால் பரீட்சையில் பாஸ் ஆகலாம். நடக்கக்கூடியவை. அம்மா சமைத்தால் நான் சாப்பிடுவேன். இப்ப கூட அம்மா சமைக்கட்டும், நான் சாப்பிடுவேன். நடக்கக்கூடியவை. நீ சொன்னால் அவன் செய்வான். இப்ப கூட நீ சொன்னால் அவன் செய்வான். நடக்கக்கூடியவை. ஓகேவா? அப்ப டைப் 1 அப்படின்னு என்பது என்ன? ஒரு செயல் நடந்தால் மற்ற செயல் நடக்கும், அதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன அப்படின்னு சொல்றோம். நல்லா உதாரணத்தை இப்ப நீங்க விளங்கி இருக்கணும். இந்த கதை தொடர்ச்சி. இப்போ அது வந்து தொடரும்னு போட்டலாம். என்ன சொல்றாரு? ஃப்ளவர் கொடுத்து சொல்றாரு, நீ விரும்பினால் நான் உன்னை மணப்பேன். இந்த கதை நாளை வரை தொடரும். இவருக்கு என்ன நடந்துச்சு, இவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது. ஓகேவா? அப்ப அதை பாக்குறேன். டைப் 1, டைப் 1 என்ன சொன்னோம்? நடக்கக்கூடியவை. நடக்கக்கூடியவை. டைப் 1 அப்படின்னு சொல்றது நடக்க கூடியவை. நன்றாக நினைவு.
ரைட், நடக்கக்கூடியவை. இப்ப பாப்போம் டைப் 1ல என்ன செய்யறோம். நல்லா பாருங்க, முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்னு பாருங்க. முதல்ல if இருந்தது, ஓகே இருக்கு. பிரசன்ட் இருந்தது, நிகழ்காலம் இருந்தது, ஓகே இப்பயும் இருக்கு. ஆனால் முதலில் ரிக்வெஸ்ட் வேண்டுகோள்கள் இருந்தன, இப்போ என்ன இருக்குது, எதிர்கால வாக்கியங்கள் இருக்கு. நான் இதைத்தான் சொன்னேன், முதல்ல இருந்து சொன்னேன் உங்களுக்கு. அந்த அட்டவணைகளை மனனம் செய்து வைத்துக் கொள்ளுங்க. அட்லீஸ்ட் ஆக்டிவ்ல பிரசன்டா இருந்தால் பேஸ் ஃபார்ம் சிங்குலர் யூஸ் பண்ணுவோம். ஃபியூச்சரா இருந்தால் வில்லோட பேஸ் ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு நினைவு இருக்கும். பாப்போம் உதாரணம். நல்லா பாத்துக்கோ. இந்த உதாரணங்களை தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருவேன். நாளை வரை இந்த உதாரணங்கள் இருக்கும் நம்முடன். நான் மெதுவாகவே சொல்றேன். இஃப் யூ கம் ஐ வில் கோ. இஃப் யூ கம் ஐ வில் கோ. பாருங்க, கம் என்பது நிகழ்காலத்தில் இருக்கு. ஆக்டிவ் வாக்கியம் பேஸ் ஃபார்ம் யூஸ் பண்ணிருக்கோம். will go ஆக்டிவ் வாக்கியம் நடக்கும்னு நினைக்கிறோம். நல்லா நினைவு வச்சுக்கோங்க. நம்ம முதலாவது நிகழ்காலத்தில் இருந்தால் அடுத்தது எதிர்காலத்தில் இருக்க. இதுல நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. நிறைய ஆக்டிவிட்டி இன்னைக்கு செஞ்சு பார்க்கலாம் முடிஞ்ச அளவு. ஓகேவா? அப்போ முதலாவது நிகழ்காலத்துல இருந்தால் அடுத்தது எதுல இருக்கணும், எதிர்காலத்துல இருக்கணும். நினைவு வச்சுக்கோங்க. அப்ப இதை வேணாலும் நீங்க மாத்தி சொல்லலாம். எப்படி? he will go if you come. he will go if you come அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம சுமாரி சொன்னோம் தானே. என்ன அர்த்தம் பார்ப்போம். அப்ப யூ நீ கம் வருகிறாய், நீ வருகிறாய். இஃப் போட்டால் ஆல் போட்டுருவோம். இஃப் யூ கம் நீ வந்தால், he அவன், will go போவான். நீ வந்தால் அவன் போவான். ஓகேவா? நீ வந்தால் அவன் போவான். இஃப் யூ கம் he will go. இப்ப இதை சின்னது மாற்றி பார்ப்போமே. நீ சமைத்தால் அவன் சாப்பிடுவான். சின்ன உதாரணம், மெதுவா சொல்லித்தானே. நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், ஆங்கில ஆசிரியர்கள் இல்லாத பாடசாலையில் உள்ள மாணவர்களும் இப்போது இருக்காங்க. சோ அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்றோம். ஓகேவா? அப்போ இஃப் யூ கம்க்கு பதிலா நீ சமைத்தால், இஃப் யூ குக் அவன் சாப்பிடுவான், he will eat. பாருங்க, இப்ப அவள் சமைத்தால் அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோ. அவள் சமைத்தால், if she cooked சொல்ல முடியாது. அவளா இருந்தா என்ன வந்துடணும், cooks. if she cooks he will eat. அவன் சாப்பிடுவான். ஓகேவா? இன்னொரு உதாரணம் பா. if I know I can teach. வில்லுக்கு பதிலா கேன் போடலாம்னு போன வாரம் சொல்லி கொடுத்தேன். வில்லுக்கு பதிலாக கேன் போடலாம்னு போன வாரம் படிச்சோம். அதுதான் இங்க போட்டுங்க. அப்ப வில் இருந்ததுக்காக பிரச்சனை, சாரி கேன் இருந்ததுக்காக நீங்க பிரச்சனை படிக்க தேவை. அப்ப இஃப் ஐ நோ, ஐ நான், பட் எனக்குன்னு கூட சொல்லலாம். நோ தெரியும், நான் தெரியும்னு சொல்ல மாட்டேன், எனக்கு தெரியும். இஃப் ஐ நோ எனக்கு தெரிந்தால், ஆல் வேற்றுமையை சேர்த்து, எனக்கு தெரிந்தால் அவன், சாரி என்னால் படிப்பிக்க முடியும். எனக்கு தெரிந்தால் என்னால் படிப்பிக்க முடியும். ஓகேவா? இஃப் ஐ நோ ஐ கேன் டீச். இதை வேணா நீங்க மாத்தி சொல்லலாம். எப்படி? ஐ கேன் டீச் இஃப் ஐ நோ. இப்ப சொல்லுமே, உங்களுக்கு நீங்கள் விரும்பினால் என்னால் படிப்பிக்க முடியும். நீங்கள் விரும்பினால் என்னால் படிப்பிக்க முடியும். பார்ப்போம். if you like, if you like I can teach. ஆக்டிவ் வாக்கியங்கள் எல்லாமே ஆக்டிவ். பாருங்க, உங்களுக்கு ஈஸியா தான் நான் கொடுத்திருக்கேன். ஒன்னும் பி ஃபார்ம் தே ஆப்போசிட் அப்படி எல்லாம் குழப்பம். if I know I can teach. என்னால், எனக்கு தெரிந்தால் என்னால் படிப்பிக்க முடியும். இன்னொரு உதாரணம் அத பாருங்க, இதுவும் ஆக்டிவ் வாக்கியம் தான். உங்களுக்கு ஈஸியாவே தான் நான் கொடுத்துருக்கேன். பாருங்க, ஆனா மாறி இருக்கு. இஃப் நடுவில் இருக்கிறது, இந்த கமா தேவைப்படாது. ஓகே, சாரி, இந்த கமா இங்க தேவைப்படாது. அது அர்த்தமற்ற கமா ஒன்று. பாருங்க, we will do. இப்ப நீங்க யோசிக்கலாம், ஏன் எதிர்கால வாக்கியம் முன்னால் வந்தது? ஏன் என்றால் if என்பது நடுவில் போயிருக்கிறது. we will do if she tells. இப்ப எப்படி தமிழ் அர்த்தத்தை பார்க்க போறோம்? அப்பயும் நம்ம இங்க இருந்தா தமிழ் அர்த்தம் சொல்ல போறோம். அவள் சொல்கிறாள்.
she tells. If she tells, அவள் சொன்னால். If she tells, அவள் சொன்னால். We will do, நாங்கள் செய்வோம். அவள் சொன்னால் நாங்கள் செய்வோம். பாருங்க உதாரணம், எது விளங்காத இருந்தா கேளுங்க. இதுல நிகழ்காலம் வரணும், அடுத்த பக்கம் எதிர்காலம் இருக்கணும். நிகழ்காலம் இருக்கணும், அடுத்த பக்கம் எதிர்காலம் இருக்கணும். ஒரு உதாரணம் ஒண்ணு பார்ப்போம். வேற ஒரு உதாரணம் சொல்லுவோமே. If you are tired, முதல்ல படிச்சோம். If you are tired, உனக்கு களைப்பாக இருந்தால் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லு. I will do. If you are tired, if you are tired, இங்க இந்த வாக்கியத்தில் இல்ல, அது ஒரு பி ஃபார்ம்ல நான் சும்மா ஒரு உதாரணம் கொடுத்தேன். ஒரு பஸ் இருந்தால், if there is a bus, நான் போவேன். I will go. இப்போ ஒரு பஸ் இருந்தால் நான் போவேன் சொல்லுவேன். ஒரு பஸ் இருந்தால் நான் வருவேன். If there is a bus, I can come, என்னால் வர முடியும். அப்போ நீங்க என்ன சொல்ல வர்றேன்னா, ஆக்டிவ் வாக்கியமா இருக்கலாம், பி ஃபார்மா இருக்கலாம், எது வேணாலும் நிகழ்காலத்தை போட்டு இங்க எதிர்காலத்தை போடணும். இந்த 3 வாக்கியங்களையும் நம்ம மீண்டும் மீண்டும் பார்க்க போறனால குயிக்கா எழுதிக்கோங்க. டைப் 1 நடக்கக்கூடியவை எப்படி இருக்கணும்? இஃப் அப்படிங்கிறதோட நிகழ்காலம் இருக்கணும், பிரசன்ட் இருக்கணும், அடுத்து எதிர்கால வாக்கியம் இருக்கணும். இந்த 3 உதாரணத்தை எழுதி வச்சுக்கோங்க. இந்த 3 உதாரணத்தை பத்தி நம்ம திருப்பி மீண்டும் மீண்டும் பார்ப்போம். இந்த 3 உதாரணத்தை பத்தி நம்ம மீண்டும் மீண்டும் பார்ப்போம். அர்த்தம் எழுதிக்கோ. If you come, he will go. நீ வந்தால் அவன் போவான். நீ வந்தா அவன் போற. If I know, I can teach. எனக்கு தெரிந்தால் நான் படிப்பிப்பேன். We will do if she tells. We will do if she tells. அவள் சொன்னால் நாங்கள் செய்வோம். அப்போ நான் இங்க கொடுத்தது எல்லாமே, இந்த இடத்தில் கொடுத்திருப்பது எல்லாமே ஆக்டிவ் வாக்கியங்கள் தான் கொடுத்திருக்கிறேன். உங்களுக்கு கஷ்டமாக இருக்கக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக. ஓகேவா? பாசிவ் வாக்கியங்கள் அல்லது மற்ற வாக்கியங்களை உங்களுக்கு சொல்லுங்க. இப்போ நம்ம நினைச்சு பார்ப்போம். அந்த அவர் சொன்னது நினைவுக்கா, ஒரு கேர்ள் இருந்து போயிட்டு ஏழவளுக்கு பிறகு ஒருத்தர் சொல்றாரு, நீ விரும்பினால் நான் உன்னை மணப்பேன். ட்ரை பண்ணி பாருங்க. இஃப் நீ, யூ, விரும்பு, முதல்ல சொல்றோம் லைக். இஃப் யூ லைக், நான், ஐ வில் மேரி யூ, அப்படி வரணும். அப்படிதானே? பார்ப்போம் சரியா இருக்குமா அப்படின்னு. ஓகே, அதே நிகழ்வு, அதே பெண், அதே நிகழ்வை நம்ம மீட்டி பார்க்கிறோம். என்ன சொன்னார்? பாருங்க சரியா இருக்காண்டி. இஃப் யூ லைக், நீ விரும்பினால், இஃப் யூ லைக், ஐ வில் மேரி, நான் உன்னை மணப்பேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. இது நிகழ்காலத்துல இருக்கு, இது எதிர்காலத்துக்கு போயிருக்கு. இந்த வாக்கியத்தை நம்ம மீண்டும் மீண்டும் கதைப்போம். அப்போ ஒரு பக்கத்தில் எழுதி வைத்துக் கொள்ளுங்க. If you like, I will marry you. நீ விரும்பினால் நான் உன்னை மணப்பேன் எழுதி வச்சுக்கோ. ரைட்டா? இது முதல்ல சொன்ன மாதிரி. If you tell, நீ சொன்னால், அதே மாதிரி தான் டெல்லுக்கு பதிலா லைக். I will go, I will do, நான் செய்வேன். அதே மாதிரி தான் I will marry you அப்படின்னு ஒரு சொல் கூடியிருக்கு. அவ்வளவுதான். ஓகேவா? அப்புறம் சின்ன ஆக்டிவிட்டி பார்க்கலாம். அப்ப அவங்க என்ன சொல்றாங்க? அவங்க கொஞ்சம் டிமாண்ட், அந்த கேர்ள் கொஞ்சம் டிமாண்ட். இந்த டிமாண்ட்னால என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் பிறகு. ஓகேவா? நோ நோ அப்படிங்கிறாங்க. அது இந்த கதையின் தொடர்ச்சி மீண்டும் வரும். இவங்களுக்கு என்ன லைஃப்ல நடந்துச்சு.
ஓகே, ஒரு உதாரணம் குயிக்கா எழுதிக்கோங்க பாப்போம். if you blank or space bracketல study comma you பிறகு pass. இது வந்து டைப் 1 என்று நான் முதல்லயே சொல்லிட்டேன். இது வந்து டைப் 1. இந்த பாடத்தின் தொடர்ச்சி தான் நாளையும் நடைபெறும். ஓகேவா? இதே பாடத்தின் தொடர்ச்சி நாளை நடைபெறும். சண்டே இட் வில் பி a different lesson. ஞாயிற்றுக்கிழமை புது பாடமாக இருக்கும். இந்த பாடத்தின் தொடர்ச்சி நாளையும் இருக்கும். ஓகே, if you study bracketல இருக்கு well you pass. நன்றாக நினைவு வச்சுக்கோங்க. இது டைப் 1. நான் உங்களுக்கு சொன்னேன் டைப் 1னா முதலாவது பிரசன்ட்ல இருக்கணும். அதாவது இஃபோட இருக்கிறது பிரசன்ட்ல இருக்கணும். ஓகேவா? இஃபுடன் இருப்பது பிரசன்ட்ல இருக்கணும், மற்றது ஃபியூச்சர்ல இருக்கணும். ஓகே, இப்போ உங்களால கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு பார்க்கணும். யார் இதுக்கு ஹெல்ப் பண்ண போறா, இல்லாட்டி இதற்கு யார் விடை சொல்ல போகிறார்கள்? முயற்சிச்சு பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க. Studied well. If you study well, you will pass the examination. அப்போ you என்பதுடன் நிகழ்காலம் இருக்க வேண்டும். So study. Okay, very good. வேற மாற்றம் அடையாது. சில வேளை இங்க she இருந்திருந்தால் இங்க ஸ்டடி வர முடியாது, ஸ்டடீஸ் என்று வந்திருக்கலாம். ஏன் பேஸ் ஃபார்முக்கு பதிலா சிங்குலர் வெர்ப் வந்திருக்கலாம். ஆல்ரைட், யாரோ சொன்னது போல் அப்ப if you study well you, உங்களுடைய பதில் சரியா இருக்கான்னு பாருங்க. will pass. You will pass என்று வரலாம். You can pass என்று வரலாம். You will pass என்று வரலாம். You can pass என்றும் வரலாம். ஓகேவா கீர்த்தி? கீர்த்தி கிளியரா? விஷ்ணு பிரியன் விளங்குதா? ஓகே, அடுத்த உதாரணம் பாப்போமா? if she bracket ask me I bracket help her. if she bracket ask me I help her. மறந்துட கூடாது. நீங்க if ஓட present இருக்கணும், அடுத்து future இருக்கணும். மறந்துட வேணுஜன் சொல்ல முடியுமா ஆன்சர்? வேணுஜன், யார் இதுக்கு ஆன்சர் கொடுக்கிறா? If she asks me, I will help her. ஓகே, பாப்போம் சரியா இருக்கானு. if she Asked. இதுல மிக முக்கியமானது நான் சொன்ன நினைவு இருக்கா உங்களுக்கு? she இருக்கிறனால s ஒன்னு போடணும். asks. if she asks me, அவள் என்னிடம் கேட்டால், எனக்கு செய்ய சொல்லி சொன்னால், I can help என்று கூட வரலாம். I will help என்று கூட வரலாம். I will help என்றால் பிழையா? இல்ல, பிழை இல்ல. willக்கு பதிலா can போடுங்க, அந்த அர்த்தத்துக்கு ஏற்ற மாதிரி. அவள் என்னிடம் கேட்டால், உங்களுடைய மைக்ல ஆஃப் பண்ணிக்கோங்க நல்ல பிள்ளைங்க மாதிரி. ரைட், அவள் என்னிடம் கேட்டால் I can help her, என்னால் அவளுக்கு உதவி செய்ய முடியும். I will help her சொன்னா நான் அவளுக்கு உதவி செய்வேன். நல்லா பாருங்க, ஆக்டிவ் வாக்கியங்களே உங்களுக்கு எடுத்திருக்கேன். சரியா எல்லாருக்கும் இது விளங்கணும் அப்படின்னு பிராக்டிஸ் பண்ணுங்க. வீட்ல வேற வாக்கியங்கள் பாடுங்க, வேற வாக்கியங்கள் நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் வீட்ல. ஓகேவா? இஃப் என்பதோட நிகழ்காலம், அடுத்தது எதிர்காலத்தை போட்டு நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. இன்று நாளை வரும் வரை நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. மழை பெய்தால் என்ன செய்வேன்? நான் குளிப்பேன். if it rains I will bath. அந்த மாதிரி. ஓகேவா? இன்னொரு உதாரணம் பார்ப்போம். இன்னொரு ரைட். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு யோசிச்சு பார்த்து விடையை கண்டுபிடிங்க பார்ப்போம். பிராக்கெட்ல கம் இருக்கு, அடுத்து invite him இருக்கு. ரைட், he இருக்கு, கம் இருக்கு, if இருக்கு, I இருக்கு, invite கம் இருக்கு.
யோசிச்சு பார்ப்போம். He will come if I invite him. இப்ப யாராவது நினைச்சீங்கன்னா சார் ஹீயோட கம்ஸ் வராதா? இல்ல. ஏன் வராது? இங்க வந்து he வந்து வாக்கியத்தில் முன்னால் இருப்பது அல்ல. he வந்து ifக்கு பின்னால் இருக்கிற இரண்டாவது பகுதி. இந்த பகுதி வந்து வாக்கியத்தின் இரண்டாவது பகுதி, ஃபியூச்சரா இருக்கணும். ஏன்? if வந்து பின்னால் போயிருச்சு, அந்த பகுதி அப்படியே பின்னால் போயிருச்சு. ஓகேவா? அந்த பகுதி அப்படியே போனால இது எதிர்காலமாக மாற வேண்டும். அப்ப எதிர்காலமா இருந்தா என்ன போடுவோம்? will போடுவோம். he will come. Will come. if I invite him நிகழ்காலத்துல இருக்கும். ரைட். அடுத்த ஸ்டெப் போகும்போதுல நான் ஒரு விஷயம் தெளிவு பண்ணணும். நேற்று முதல் நாள் ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தாங்க. சோ வில்லும் வில் பி ஒன்னு தானே அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது பற்றிய விளக்கம் நான் இதுக்கு முதல்ல கொடுத்திருக்கிறேன். மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். சிலர் யோசிக்கலாம், ஏன் இங்க வில் பாஸ்க்கு மேல வில் பி பாஸ் போட முடியாதா? நான் இதை தெளிவாக சொல்லி இருந்தேன். வில் பி என்பது ஒரு காலத்தை காட்டும் சொல். அது வந்து ஒரு பெயரடைமொழியுடன் பயன்படுத்தலாம், பெயர் சொல்லுடன் பயன்படுத்தலாம். வினை சொற்களாக இருந்தால் அது பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக இருக்கணும், இல்லாட்டி ஐஎன்ஜி வினை சொல்லாக இருக்கணும், பிரசன்ட் பார்ட்டிசிபிளாக இருக்கணும். மீண்டும் சொல்றேன், வில் பி போடுறது வந்து ஒரு பெயர் அடைமொழியுடன், ஒரு பெயர் சொல்லுடன், அல்லது ஒரு வினை சொல்லாக இருந்தால் பிரசன்ட் பார்ட்டிசிபிளுடன் அல்லது பாஸ்ட் பார்ட்டிசிபிளுடன் மட்டும்தான் போடலாம். அப்போ ஆங்கிலத்தில் எதிர்காலத்தை காட்டும், ஆங்கிலத்தில் நேரடியாக எதிர்காலத்தை காட்டும் வினைச்சொற்கள் இல்ல. கோ என்றால் போகிறேன், வென் போனேன், சோ போவேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு வினைச்சொல் ஆங்கிலத்தில் இல்ல. அப்படி இல்லாதனால தான் நம்ம என்ன செய்தோம்? பேஸ் ஃபார்ம் வினைச்சொல்லுட்டு முதல் வடிவத்துடன் வில்லை இணைத்தோம். ரைட்டா? அப்போ அதனாலதான் வில்லுக்கும் வில்பிக்கும் உள்ள வித்தியாசம். வில்பி வந்து adjective பெயரடைமொழிகள், பெயர் சொற்கள், வினை சொற்கள், அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அல்லது பிரசன்ட் பார்ட்டிசிபிளோட தான் வில் பி யூஸ் பண்ணுவோம். வில் வந்து ஆங்கிலத்தில் ஒரே ஒரு இடத்துல தான் யூஸ் பண்ணுவோம். சிம்பிள் ஃபியூச்சர் ஆக்டிவ் என்னும் வாக்கியத்தில் மட்டுமே வில் யூஸ் பண்ணுவோம். வேற எங்கேயும் வில் யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்கான காரணம் அதுதான். நான் போகிறேன், ஐ கோ. நான் போனேன், ஐ வென்ட். பட் நான் போவேன்னு சொல்ல ஒரு தனி சொல் இல்லை. சரியா? ஒரு தனி சொல் இல்லை. யாராவது நினைச்சாங்க கோன் போட முடியாதா? இல்ல. கோன் எதிர்காலத்தை காட்டும் சொல் அல்லன்னு படிச்சிருக்கணும். இப்ப நான் போகிறேன், ஐ கோ. நான் போனேன், ஐ வென்ட். நான் போவேன்னு சொல்ல தனி சொல் இல்லாதனால முதல் வடிவத்திற்கு வில் இணைத்தோம். அது தெளிவா இருக்கும் அந்த கேள்விக்கான விடை. அப்போ இப்ப நீங்க பார்க்கணும், நம்ம ப்ரோஜெக்ட் கதைச்சிருக்கோம் டைப் 1 நார்மல் யூசேஜும். டைப் 1க்கும் நார்மல் யூசேஜுக்கும் உள்ள வித்தியாசம், the difference between type 1 and the normal usage is அங்கு நிகழ்காலத்துடன் வேண்டுகோள்கள் இருக்கும், ரெக்வெஸ்ட் இருக்கும். இங்கு நிகழ்காலத்துடன் எதிர்கால வாக்கியங்கள் இருக்கும். ஓகேவா? இன்னொரு ஆக்டிவிட்டி இருக்கும், பார்ப்போம். ரைட். உங்களுக்கான நேரம் இது, உங்களுக்கான நேரம் இது. இந்த ஆக்டிவிட்டியை குயிக்கா எழுதி செய்யலாம். if you invite, நீ அழைப்பு விடுத்தால், நீ அழைத்தால். if she is tired, அவளுக்கு களைப்பாக இருந்தால். if you can't, உன்னால் முடியாவிட்டால். if it rains, மழை பெய்தால். இந்த வாக்கியங்கள் முதல்ல இருந்துச்சு, ஆனா இங்க வந்து வேண்டுகோள்கள் இருந்தது. இப்போது வேறு வகையான வாக்கியங்கள் இருக்கு.
ரைட். டைம் வேணுமா இன்னும்? No, sir. ஓகே, ட்ரை பண்ணுங்க எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. இது கூட நிறைய பேருக்கு தெரிந்த விடயங்களா இருக்கும். நாளை படிக்க போற விஷயம் தான் நிறைய பேருக்கு தெரியாது. எப்படி யூஸ் பண்றது, ஏன் யூஸ் பண்றது. இப்ப இதெல்லாம் நினைச்சுக்கோங்க, இது செய்யக்கூடிய வேலை. இப்பனாலும் நடக்கலாம். ஓகேவா? நீ ஓகே சொன்னா நான் உன்ன வேற மாதிரி பண்றேன். இப்ப கூட நடக்கலாம் தான் அவர் சொன்னார். ஓகே தானே? நடக்கக்கூடியவை. பட் நாளை படிக்க போற 2 விடயங்களும் தான் நம்ம யூஸ் பண்றது குறைவு. அது நம்ம பயன்பாட்டில் யூஸ் பண்றது இல்ல, பெரிதாக லைஃப்ல யூஸ் பண்றது இல்ல. எப்படி பிரயோஜனப்படும் என்பதை நாளை பார்க்கலாம். இன்னும் 8 நிமிடங்கள். Only we have 8 minutes. So we'll be disconnected after 8 minutes. So we are going to meet tomorrow again. Okay va? Right. Papo. Tomorrow the same time. Okay va? Right. If you invite, நீ அழைத்தால், நீ இன்வைட் பண்ணினால், I will do, நான் செய்வேன். We will get wet, நாம் நனைவோம். Get wetங்கிற சொல் யாருக்காவது தெரியாவிட்டால் எழுதி வச்சுக்கணும். நான் நனைவேன். நான் நனைவேன். ஓ சொல்லுங்க. ஓகே. I will see will shall பாவிக்கலாமா? விலங்கல ஃபியூச்சருக்கு shall பாவிக்கலாமா? ஓகே, குட் क्वेश्चन. பாப்போம் எப்படி இருக்குன்னு. டைம் இருக்கு சொல்றேன் நான். ஓகே, shall என்பது இதற்கு முதலும் நம்மிடம் ஒருத்தர் கேட்டார் ஒரு நாள், இங்கிலீஷ்லயே கேட்டார். சோ I gave the answer also in English. அதனால விளங்கி இருக்காது. shall என்பது இப்போது பொதுவாக நம் யூசேஜ்ல பெரிதாக இல்லை. இந்த வில்லுக்கு பதிலாக, அதாவது I அல்லது we அப்படிங்கிற 2 பேரோட மட்டும் யூஸ் பண்ற ஒரு சொல் தான் shall. she shall நம்ம சொல்றது இல்லை இப்போ. ஓகேவா? I அல்லது we ஓட தான் நம்ம shall யூஸ் பண்ணுவோம். பொதுவாக இந்த மாதிரி ஷார்ட் பண்ணிடுறதுனால அந்த ஷால் நமக்கு தெரியாமே போயிடும். இங்க கூட we shall get wet அப்படின்னு சொல்றதை விட we will get wet. இந்த ஷால் எதற்கு மிக மிக பொருத்தமானதாக இருக்கும் என்றால், கேள்விகள் கேட்கும் போது, நான் போகவா அப்படின்னு கேட்கும் போது shall I go, நாங்கள் தொடங்கவா shall we start, அந்த 2 இடங்கள்ல மட்டும்தான் நம்ம பொதுவா shall யூஸ் பண்ணுவோம். நார்மல் வாக்கியங்கள்ல shall யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப குறைவு. நான் ஆடவா, நான் ஆன்சர் கொடுக்கவா shall I give the answer, will I give the answer, ஆஹா பிழை. ஓகேவா? நான் கதவை திறக்கவா shall I open, நாங்கள் போகவா shall we go அப்படி சொல்லலாம். அந்த மாதிரி கேள்விகளுக்கு மட்டும் shall யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? கிளியரா தம்பி? ஓகே ஓகே. if you invite, நீ அழைத்தால் அவள் கலந்து கொள்வாள். she will attend. இப்ப நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது நிகழ்காலத்துடன் எதிர்காலம் இருக்கிறது. if she is tired, அவள் களைப்பாக இருந்தால் என்ன வரலாமா இருக்கும்? We can help her. நம்மால் அவளுக்கு உதவி செய்ய முடியும். ஓகேவா? கமா போட்டு. excuse me, ஓகேமா சொல்லுங்க. we can help her ல to add பண்ண கூடாது. we can help to her சொல்றீங்களா? ஓகே. ஓகே. சில இடங்கள் இருக்கு to போடக்கூடிய இடங்கள் இருக்கு. ஹெல்ப்ங்கிற வினைச்சொல்லோட to போட வேண்டிய அவசியம் இருக்காது. we can help her, நமக்கு அவளுக்கு, அந்த நம்ம எப்பவுமே அவளுக்கு வர்ற இடங்கள் எல்லாம் to யூஸ் பண்ணணும். எந்த விதமான கட்டாயம் இல்ல. teach her, teach to her அப்படின்னு நம்ம சொல்ல தேவையில்ல. teach her, அவளுக்கு படிப்பி. ஓகேவா? அப்போ அவளுக்கு வர்ற எல்லா இடங்கள்லயும் நம்ம to போட வேண்டிய இடங்கள் இல்ல. சில இடங்கள் இருக்கலாம். சாரி, சில இடங்கள் இருக்கலாம். give the money to her, teach give money to her, அந்த மாதிரி இடங்கள்ல to போடலாம். எல்லா இடத்துலயும் to போட தேவையில்ல. ஓகேவா? help her நல்லா போதும். help to her அப்படி கட்டாயம் இல்ல. I will help you, I will help to you அப்படி சொல்ல தேவையில்ல. ஓகேதானே? நம்ம அது என்ன தமிழ்ல அவளுக்கு அப்படின்னு வர்றதுனால to போடணும்னு யோசிக்கிறோம். கட்டாயம் இல்ல, எல்லா இடங்களையும் போட தேவையில்லை. ஓகேவா? you can't, உன்னால் முடியாது. if you can't, உன்னால் முடியாவிட்டால் என்னவா இருக்கும்? நான் நினைவுமா, நாங்கள் நினைவோமா? I'll do. உனக்கு முடியாது சொல்லு, நான் செய்றேன். if you can't, I will do. நிகழ்காலம் இருக்கிறது, அங்களுடைய எதிர்காலம். அடுத்து if it rains, மழை பெய்தால்.
if it rains என்ன இருக்கு we will get நாங்கள் நனைவோம். சோ இன்று நாம் படித்தது இஃப்னுடைய தெரிந்த பக்கத்தை பற்றி. நாளைய தினம் நாம் படிக்க போவது இஃப் என்கிற பாடத்தினுடைய தெரியாத ஒரு பகுதி. அதாவது தெரியும், பட் இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கும். சோ திருப்பி சொல்றேன், இன்னொரு 3 நிமிஷம் இருக்கனால நீங்க நாளை பாடத்தை கண்டினியூ பண்ணணுமா இருந்தால் உங்களுடைய அட்டவணையில் படித்துக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான வாக்கிய வகைகள் இருக்கிறது. ஒன்று சிம்பிள் பாஸ்ட். நல்லா நினைவு வச்சுக்கோங்க, சிம்பிள் பாஸ்ட் ஆக்டிவ்ல சிம்பிள் பாஸ்ட் என்னன்னு பயன்படுத்துவோம் பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி பாஸ்ட் பெர்ஃபெக்ட் எழுதி வச்சுக்கோங்க. சிம்பிள் பாஸ்டையும் பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டும் கட்டாயம் நீங்க தெரிஞ்சிருக்கணும் நாளைய பாடத்தை கண்டினியூ பண்ண. அதே போல் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட்ங்கிற பாடத்தையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். அது மூன்றும் தெரிஞ்சிருந்தால் நன்றாக இருப்போதும். அதாவது சிம்பிள் ஃபியூச்சர் அது சரி, சிம்பிள் பாஸ்ட், பாஸ்ட் பெர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட். அப்ப இன்று படித்த பாடங்களில் சேர்ந்து 5 வாக்கிய வகைகளை நான் நினைவுபடுத்தினேன். நாளைக்கு இதை பத்தி மீட்டல் ஒன்று செய்வோம். அதனால நீங்க கட்டாயம் சிம்பிள் பிரசன்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃபியூச்சர், பாஸ்ட் பெர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட்ங்கிற அந்த 5 வாக்கியங்களை மேலும் மேலும் தெரிந்து வச்சுக்கோ. ஓகே, இப்போ இன்னொரு 2 நிமிடங்கள் இருக்கின்றன. இதுவரைக்கும் படிச்சதுல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். நாளையும் காலை 9 மணிக்கு மீண்டும் சந்திப்போம். இதுவரைக்கும் படிச்சதுல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். ஓகே गाइस, விலங்கல உங்களுக்கான டைம், நீங்க எதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். ஓகே, நாளை நம்ம படிக்க போறது டைப் 2. நாளைக்கு டைப் 2 ஆரம்பம் இப்படி இருக்கும். ஓகேவா? ஏதோ பிரச்சனை ஒண்ணு வந்திருக்கு, ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு கேர்ளுடைய வாழ்க்கையை பத்தி நாளைக்கு படிக்கலாம். ஓகேவா? சோ அது மனசுல இருக்கட்டும். இப்போ நம்ம படிச்சது டைப் 1 அண்ட் நார்மல் யூசேஜ். ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். இதுவரையும் படித்த பாடங்களில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க கேட்கலாம். நோ ப்ராப்ளம். சோ எந்த சந்தேகங்களும் இல்லை என்று நம்புகிறேன். மற்ற பாடத்துடன் நாளை இதனுடைய தொடர்ச்சியுடன் நாளைய தினம் சந்திக்கும் நோக்கத்துடன் உங்களுடன் இருந்து ஓகே விடைபெறும் நான். Thank you sir. ஓகே நாளை ஓகே, யூ ஆர் வெல்கம். thank you. நாளைய தினம் சந்திப்போம். நாளைய தினம் இதன் மிகுதி பகுதிகளை பார்க்கலாம். அதே போல் ஞாயிற்றுக்கிழமை மிக முக்கியமான இன்னொரு பாடமும் ஆரம்பிக்கலாம். So see you all tomorrow morning. Take care. Thank you. Goodbye, sir. thank you sir. Sir. Okay. Bye. Thank you, sir.